வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். பாருங்கள், இன்றைக்கி உப்பு சீடை தான் எப்படி பண்ணுறோன்னு பார்க்க போகிறோம். இப்போ நான் அரிசியை அலசி காய வச்சு மிஷினில் அரைச்சி வறுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வெறும் வரட்டரிசி மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். வெறும் அரிசியை அப்படியே அரைச்சி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி மிஷினில் அரைச்சதை கொஞ்சம் லைட்டாக வறுத்து வச்சுருந்தேன். அந்த மாவே எடுத்துக்கிறேன். அதுக்கு 2 ஸ்பூன் இப்போது இதில் உடச்சக்கல்ல பொடி தான் போட்டிருக்கேன். நீங்கள் நார்மலாக உப்பு சீடைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, உளுத்தம்பருப்பை நல்லா செவக்க வறுத்துட்டு பொடி பண்ணி சலிக்கணும். உப்பு சீடை ஒரு சின்ன இது கூட இருக்கக்கூடாது, சலிக்கணும், இல்லைன்னா வெடிக்கும். அதனால் கூடுமான வரைக்கும் நீங்கள் க்ளீனாக ஜலிச்சிடுங்க. எந்த திப்பியும் இருக்கக்கூடாது உப்பு சீடையில். அதனால் நீங்கள் வறுத்துட்டு மாவை ஜலிக்கணும், கம்பல்சரியாக ஜலிக்கணும். நீங்கள் ஜலிச்சு கூட வச்சுக்கலாம். முதலையே நம்ம பண்ண போகிறோன்னா மாவை மிஷினில் அரைச்சிட்டு வந்தோடனே லைட்டாக வறுத்துட்டு ஜலிச்சு வச்சுட்டோன்னா நமக்கு வேலை மிச்சம். டக்குன்னு ஒரே செகண்டில் இதுலேயே முறுக்கு, இதுலேயே சீடை எல்லாம் இந்த ஒரே மாவுலேயே பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், இந்த கப்பில் ஒரு மாவு அரிசி மாவு எடுத்ததுக்கு 2 ஸ்பூன் உளுத்தம் பொடி, அதாவது உளுத்தம்பருப்பை வறுத்து பொடி பண்ணது. அப்படி இல்லைன்னா உடச்சக்கல்லையை நீங்கள் பொடி பண்ணி ஜலிச்சிக்கலாம். இப்போ பெருங்காயம் போட்டிருக்கேன். இந்த பெருங்காயம் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். உப்பை இப்படி தண்ணியில் கரைச்சி வச்சுக்கோங்க. தேவையான உப்பை தண்ணியில் கரைச்சிட்டு அதை அப்படியே ஊற்றிடணும். சரிங்களா? அதுக்கப்புறமா இதுக்கு மெயினாக தேங்காய் போடணும். அதனால் தேங்காய் கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். சரிங்களா? தேங்காவை நல்லா துருவி போடணும். சரிங்களா? நல்லா துருவிட்டு தேங்காயை போடணும். துருவுறோம் பார்த்திங்களா, கொட்டாங்குச்சியோட குப்பையோ நாரோ எதுவும் இருக்கக்கூடாது. ரொம்ப பதமாக பார்த்து துருவி எடுத்து போட்டுக்கணும். ஏன்னா எந்த திப்பி இருந்தாலுமே டமால் டமால்னு வெடிக்கும். அதனால சொல்கிறேன். இதில் நீங்கள் சீரகப்பொடி போட்டுக்கலாம், எள்ளு போட்டுக்கலாம், உங்கள் சாய்ஸ் அது. நான் லைட்டாக சீரகப்பொடி போட்டுக்கிறேன். பாருங்கள், இந்த பாருங்கள், இதுக்கு தேவையான சீரகப்பொடி நான் போட்டுருக்கேன். நீங்கள் வெள்ளை எள்ளு போட்டுக்கலாம், கருப்பு எள்ளு போடாதீங்க, வெள்ளை எள்ளு போட்டுக்கோங்க. இல்லைன்னா சீரகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. சரிங்களா? இப்போ நம்ம இது எல்லாத்தையும் நல்லா கலக்கணும். என்னென்ன போட்டிருக்கோம் நான் சொல்லிடுறேன். அரிசி மாவு, பதப்படுத்தின மாவு, இல்லைன்னா வெறுமனே அப்படியே அரிசி மாவை மிஷினில் அரைச்சி எடுத்துன்னு ஜலிச்சுக்கோங்க. ஜலிச்சு எடுத்துக்கோங்க. எதாக இருந்தாலுமே ஜலிச்சு எடுத்துக்கோங்க. உளுத்தம்பருப்பு எங்களால் வறுக்க முடியல, பொடி பண்ண முடியலன்னா உடச்சக்கல்லையை வறுத்துட்டு பொடி பண்ணி, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன்னா உடச்சக்கல்லை பொடி 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதில் மெயினான ஒரு இன்க்ரீடியண்ட்டை என்ன பண்ணணுன்னா, இதெல்லாம் கலந்த உடனே இதுக்கு தேவையான வெண்ணெய் போடணும். சரிங்களா? அந்த வெண்ணெய் போட்டாலாம் அந்த கரகரகரன்னு இருக்கும். உப்புச்சீடை சூப்பராக இருக்கும். 1 கப்பு மாவுக்கு 1 ஸ்பூன் வெண்ணெய் அப்படின்னு கணக்கில். ரொம்ப வெண்ணெய் போட்டாலும் திரிஞ்சிடும். அதனால் 1 கப்பு மாவுக்கு 1 ஸ்பூன் வெண்ணெய் போட்டால் போகிறோம். இதையும் நல்லா பிசையணும் மாவோட. அதுக்கப்புறம் தண்ணியை தெளித்து பிசையணும். கெட்டியாக தான் பிசையணும், தண்ணியாக பிசைஞ்சிடக்கூடாது. அப்புறம் பொறுமையாக உருட்டிட்டு எண்ணெயில் கொஞ்சம் போட்டுட்டு வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் திருப்பணும். சரிங்களா? இப்போது நம்ம வெண்ணெயை போட்டு நல்லா பிசைஞ்சிட்டோம். இப்போ தண்ணியை ஊற்றி தெளித்து பிசையணும். பாருங்கள், இப்போது வெண்ணெய் போட்டு பிசைஞ்சாச்சு. இப்போது இப்படி தெளித்து மாவை பிசையணும். நம்ம தெளித்து பிசைஞ்சு இப்படி ரவுண்டாக பண்ணிக்கணும். நல்லா பிசைஞ்சிடணும். அப்புறம் நம்ம எப்படி உப்பு சீடைக்கு உருட்டணும்னு நான் சொல்கிறேன். தெளித்து பிசைங்க. அப்படியே எடுத்து டபக்குன்னு கொட்டிடாதீங்க, அது ரொம்ப ரிஸ்க்கு. அப்புறம் உப்பு சீடை பண்ண முடியாது, டக்குன்னு தண்ணி இதாகிடும். அதனால் பார்த்து. பார்த்தீங்களா, இப்போ கொஞ்சம் ஊற்றினோடனே கரெக்டாக வந்துடுது பாருங்கள். இப்போ எப்படி சூப்பராக பிசைஞ்சிட்டோம் தெரியுறதா? இதெல்லாம் கொஞ்சம் கையில் தான் பிசையணும். சரிங்களா? நல்லா பிசைஞ்சிட்டு பாருங்கள், அவ்வளோதான். இந்த முறுக்கு குழலில் போடுற மாதிரி சீடைக்கும் இப்படி பிசைஞ்சிட்டு என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், சீடையை இப்படி எடுத்துக்கணும். எடுத்துட்டு இப்படி தான் பண்ணணும். ஒன்றும் பாதியமாக அப்படி சுற்றி அப்படி போடணும். நீங்கள் பாட்டுக்கு உருட்டி போடக்கூடாது. சீடை என்ன பண்ணணும், இப்படி பிச்சு ஒன்றும் பாதியமாக இப்படி ஷேப் பண்ணி அப்படியே போட்டுடணும். பெருசாக போடாமல் ஒரே சைஸ் போட்டிங்கன்னா சீக்கிரம் அழகாக வேகும். அவ்வளோதான். இப்படியே பண்ணாலே போகும். நம்ம நார்மலாக நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, கையில் இப்படி வச்சுப்போம். கையில் இப்படி பண்ணிவிட்டு அப்படி பிடிச்ச மாதிரி இப்படி போட்டுரும். எண்ணெயை எப்போவுமே ரொம்ப ஹீட்டாக வச்சுக்காதீங்க. மீடியம் ஹீட் ஆனோடனே எப்போவுமே சிம்மில் கூட வச்சுக்கலாம். அப்போ தான் அது பொறுமையாக வேகும்.
அதனால் நம்ம போட்டுட்டு உடனே கிளறக்கூடாது. ஒரு 10 நிமிஷம் அப்படியே விடணும், அதுக்கப்புறம் தான் கிளறணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, போட்டுருங்க, அப்படியே 10 நிமிஷம் இருங்க. ஒரு 10 நிமிஷம்னா 10 நிமிஷம் இல்லை, கொஞ்சம் வேகிற அளவுக்கு இருந்துட்டு திருப்பணும், சரிங்களா? அதனால் ஃபஸ்ட்டு உருட்டுறீங்க. முதல் வாட்டி பண்ணுறவங்களா இருந்தால் 2 சீடையை எண்ணெயில் போட்டு அது வெடிக்காமல் நன்னா வருதான்னு பார்த்துட்டு அப்புறமா 20 அப்படி போடுங்க. பழக்கம் ஆகட்டும் புதுசாக பண்ணுறவங்களுக்கு. அது மாத்திரம் இல்லாமல் நீங்கள் மாவு அரிசின்னு சூடாக பிசையக்கூடாது, நன்னா ஆற வச்சிடணும். சூடாக போட்டிங்கன்னா ரொம்ப செவந்துடும், உள்ளே வேகாமல் போயிடும். அதனால் மாவு நன்னா ஆறி இருக்கணும், சூடு இருக்கக்கூடாது. பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு பண்ணுங்கள், ரொம்ப நிறையா பிசைஞ்சிடாதீங்க, அப்பப்போ பிசைஞ்சிக்கோங்க. இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு சிம்மில் வச்சு பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ நம்மளோட சீடை சூப்பராக ரெடி ஆகிடுது. நான் சொன்னது தான், அரிசியை நான் பதப்படுத்தின அரிசி வறுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அதுக்கு நான் உடச்சக்கடலை பொடி தான் போட்டேன். உளுந்து போடுறதா இருந்தால் நல்லா செவக்க வறுத்துட்டு பொடி பண்ணி மிக்சியில் நல்லா ஜலிச்சு நைஸ் பவுடராக எடுத்துக்கோங்க. உடச்சக்கடலை பொடி எடுக்கிறதா இருந்தாலும் வறுத்துட்டு பொடி பண்ணி நைஸாக ஜலிச்சு எடுத்துக்கோங்க. தேங்காயும் துருவிட்டு கொஞ்சம் மிக்சியில் ஒரு ஓட்டிகிட்டே எடுத்துக்கோங்க. சீரகப்பொடி, பெருங்காயப்பொடி, உப்பை எவ்வளோ உப்பு போட போகிறோம் அந்த மாவுக்குன்னு எடுத்துட்டு தண்ணியில் கரைச்சி வச்சுட்டு ஊற்றுங்க. இப்போ பாருங்கள், கலகலன்னு சத்தம் வந்துடுதா, ஓசை அடங்கிடுச்சா, நம்மளோட சீடை ரெடி. சிம்மிலையே வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு உள்ளெல்லாம் நன்னா வேகும், சூப்பராக இருக்கும். வெண்ணெய் கம்பல்சரியாக போடுங்க, அப்போ தான் நன்னா இருக்கும். கம்பல்சரியாக வெண்ணெய் போடுங்க, நல்லா அப்படியே வாயில் போட்டால் கரையும். அதனால தான் சீடைக்கெலாம் வெண்ணெய் போடுவேன். அதுக்காக நிறையாவும் நம்ம போடக்கூடாது, தேவையோ அவ்வளோதான் போடணும். நான் சொன்ன அளவு போட்டிங்கன்னா நன்னா வரும். இதே மாதிரி சீடை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். கிருஷ்ண ஜெயந்திக்கு வெள்ளைச்சீடை பண்ணியிருக்கோமா, அப்புறம் உங்களுக்கு வேறு என்ன வேணும் அப்படின்னு கேளுங்க. வெள்ளைச்சீடை, உப்புச்சீடை, ரவா லாடு போடுறேன். இந்த மாதிரி போட்டுட்டு உடனே கலராதீங்க, ஒரு 10 நிமிஷம் ஆன பிறகு கலருங்க. இதே மாதிரி ஒவ்வொரு எடா பொறுமையாக போடுங்க. ஆரோக்கியமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக இருப்போம். என்னோடய வீடியோ பிடிச்சிருக்கா உங்களுக்கு? பிடிச்சிருந்தா என்ன பண்ணணும், ஒரு லைக் போடணும். லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ணால் ஆல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை டச் பண்ணிக்கணும். ஃபேஸ்புக்கில் பார்த்தா என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணிக்கணும், ஷேர் பண்ணணும், கமெண்ட் கொடுக்கணும், என்ஜாய் பண்ணணும். ஆரோக்கியமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக இருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.